Hi everyone, welcome to Panusami Kitchen. நாம இன்னைக்கு முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலாம்தாங்க பார்க்க போறோம். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் நான் கூட வச்சு சாப்பிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வேர்க்கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஒரு 1-2 நிமிஷம் வறுத்தாலே போதுமானது. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் இருக்கணுங்க. இப்போ அடுப்பு தீயை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது கூடவே காரத்துக்கு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா, மல்லி விதையை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு மிதமான சூட்லேயே வச்சு வறுத்திங்கன்னா நல்லா வாசனை வருங்க. ரொம்பவும் கருகிட வேண்டாம். லைட்டாக இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் நல்ல வாசனையும் வரும். இந்த சமயத்தில் அடுப்பை அணைச்சிருங்க. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தட்டுக்கு மாற்றிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அடுத்து நாம் இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு முள்ளங்கியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எக்ஸாக்டாக ஒரு 3 நிமிஷம் நல்லா இது செவந்து வரட்டோங்க. அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் மாறணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க, அப்போ தான் குக் ஆகும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செவந்து தாங்க இருக்கணும். பாருங்கள், நல்ல முள்ளங்கி வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா நல்லா கூட இருக்கும். ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டு பிங்க் நிறத்தில் மாறணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும், இல்லைனா பச்சை வாசனை வரும். எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷத்துலேயே இது நல்லா வதங்கிடும். முள்ளங்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, வெங்காயமும் வெந்துடுச்சு. அடுப்பை அணைச்சிருங்க. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம வறுத்த சாமான்களில் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா கொரப்பாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த முள்ளங்கியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க, சூடாகவே சேர்த்துட வேண்டாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்பவும் குழச்சிட வேண்டாம். 1-2 இருந்தால் கூட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 6 பல் பூண்டை தட்டி இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த எல்லா சாமான்களையும் செவக்க வறுத்துட்டு இந்த தாளிப்பை நம்ம எடுத்து வச்சிருந்த சட்னியில் சேர்த்து கிளறினீங்கன்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடிங்க. இதை சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். க்ளீனான ஜாரில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு 1 வாரம்னா கூட வச்சு சாப்பிட்லாங்க. இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.